வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அரசு பணி நியமனம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும், திருச்சியில் எம்பி துரை வைகோ பேட்டி. திருவள்ளுவர் சிலை திறப்பு வெள்ளி விழா கொண்டாட்டம் துவங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடப்பாண்டில் 100 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி ஆணை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 84 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு 3% விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை, தொழில்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவுத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற 14 அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், உதவியாளர் இளநிலை வரைவு அலுவலர், கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை மற்றும் முதுநிலை ஆய்வாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனை அடுத்து சென்னை வேப்பேரியில் பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனை அடுத்து சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தையும் திறந்து வைத்தார். இதனிடையே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அவர் மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு என்பதை மானுடத்துக்கு உணர்த்த தனது இறுதி மூச்சு வரை உழைத்தவர் தந்தை பெரியார் என்றும், சமூக நீதி, மதசார்பின்மை காத்து மூட நம்பிக்கை ஒழிப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் பெரியாரின் நினைவை போற்றுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாட்டின் அரணாய் காத்து நிற்கும் தந்தை பெரியாரின் சாதி மத ஆதிக்க பிரிவினை சக்திகளை வேரறுப்போம் என்றும், சமத்துவ சமூகம் படைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூகத்தில் தென்படும் இழிநிலையை சகித்துக் கொள்ளாதவர் தந்தை பெரியார் என்றும், அவரது வழிகாட்டுதல்களை கைக்கொள்வோம் எனவும், பாரபட்சமில்லாத சமூகம் நோக்கி வளர்வோம் எனவும் பதிவிட்டுள்ளார். அரசு விரைவு பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கன்னியாகுமரியில் டிசம்பர் 30 மற்றும் 31 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு வெள்ளி விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் மாநகர் போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் பொது மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா இலட்சினை மற்றும் சிலை குறித்த விவரங்கள் அடங்கிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விரைவு பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் வட கடலோர பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய
கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் 39 உறுப்பினர்கள் கொண்ட குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குழுவின் உறுப்பினர்களாக திமுகவின் பி. வில்சன் மற்றும் செல்வ கணபதி நியமிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் மசோதாக்களை பரிசீலிக்க குழுவின் தலைவராக பாஜகவின் சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும் எனவும் திமுக கூட்டணி 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறும், அதேபோல் பாஜக 200 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ எம்பி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் ஆலயத்திற்கு உள்ளே சென்று கடவுளை வழிபடுகிறார்கள் என்றால் அந்த கேட் பாஸ் கொடுத்தது பெரியார் தான் என குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இருக்கிறது என்றால், நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திராவிட இயக்கங்களின் கோட்பாடு. அதை தகர்த்தெறிய முயற்சி செய்யும் மதவாத சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தந்தை பெரியாரின் நினைவு நாள் என்று நாம் அனைவரும் சூழலை ஏற்போம் என்று கூறுகிறேன். தொடர்ந்து பேசிய துரை வைகோ 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளது அவரது பாஜக கட்சிக்கு இருக்கும் என விமர்சித்துள்ளார். 200 டெபாசிட் முதலமைச்சர் சொல்றாரு, 200க்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. சகோதரர் அண்ணாமலை 200க்கு மேல டெபாசிட் இழக்கும்னா அவரு கட்சியை சொல்றாரு. நம்ம ஏன்னா கரெக்டா தான் சொல்வார், அதிகாரம் இல்லையா, புள்ளி விவரங்களும் அதிகம் நல்லா தான் பேசுவார். பிரதமர் மோடியை தமிழ்நாடு கவர்னர் RN ரவி இன்று சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் கவர்னருக்கும் அரசுக்கும் இடையே துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களில் மீண்டும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக வெளியான தகவலின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் தமிழ்நாட்டில் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழக அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் பிரதமர் மோடியிடம் ஆளுநர் RN ரவி எடுத்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களையும் ஆளுநர் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடலூரை சேர்ந்த சிறுவன் ரக்ஷன் 2 உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜய், அருணா தம்பதியரின் இளைய மகன் ரக்ஷன் 2 கைகளையும் பின்புறம் கட்டிக்கொண்டு மூச்சு விடாமல் 33 நொடியில் நீச்சல் குளத்தில் நீந்தி சென்று புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சிறுவனின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது. மேலும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனர் ஜோசப் இளந்தென்றல் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிறுவனின் இந்த சாதனையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஆற்காடு அருகே மதுபான விற்பனையில் ஈடுபட்ட நபரை சிறையில் அடைத்திட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்யப்படுவதாக ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் பார்த்த சாரதிக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட போது ஆற்காடு சடாய் தெருவை சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் வேலூர் மத்திய சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பெண்ணிற்கு சிகிச்சை பார்க்க முடியாது என மகப்பேறு மருத்துவர் கூறியதாக நீதி கேட்டு பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை தூக்கணாங்குளத்தை சேர்ந்த தமிழரசி என்ற பெண் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை அகற்றுவதற்காக சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்வதாக கூறி தையல் மட்டும் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பரிந்துரைத்த மருத்துவரிடம் கேட்டபோது
முறையான பதில் அளிக்காததால் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் தனக்கு தொடர் சிகிச்சை அளிக்க உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தலித் கிறிஸ்தவர்களுக்கு உள்இட ஒதுக்கீடு கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் இணைப்பதை ஒன்றிய அரசு திட்டமிட்டே காலம் தாழ்த்தி வருவதாகவும், மதம் மாற்றம் தவிர வேறு எந்த மாற்றமும் காணாத தலித் கிறிஸ்தவர்களுக்கு 3.5% உள்இட ஒதுக்கீட்டை வழங்கிட கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கிறிஸ்தவ மக்கள் களம் மற்றும் CSI தலித் கரிசன வாரியம் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் டாக்டர் மேத்யூ, பாஸ்டர் ஈஸ்டர் ராஜன் உட்பட இதில் பலரும் பங்கேற்று உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்துக்கள் அனைவருமே பாஜக கட்சியை புறக்கணித்து வருவதாக மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் ஜாகீர் உசேன் தெரிவித்துள்ளார். மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்கத்தின் மாநில துணை செயலாளராக ஜாகீர் உசேன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு திருப்பூர் CTC கார்னர் பகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள வரி உயர்வை மாநகராட்சி நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் என்றும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை IPS படித்த அதிகாரியை போல் நடந்து கொள்ளவில்லை என்றும், இந்துக்கள் அனைவருமே பாஜகவை புறக்கணித்து வருகிறார்கள். ஆனால் பாஜக இந்துக்களுக்கான கட்சி என்பதை போல் மாயை உருவாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதற்கு தொழிற்சங்கத்தின் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் விரைவில் தலைமையின் அறிவுறுத்தலோடு போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் கோவை ஜாஃபர், சமூக நீதி பாசறை மாநில செயலாளர் நெல்லை ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநகராட்சியினுடைய வரி மிக கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கடந்த 18ஆம் தேதி அன்று மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்கம் மற்றும் அனைத்து கட்சிகளினுடைய கடையடைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறது. இது அனைத்து கட்சிகளினுடைய வெற்றி அல்ல, மக்களுடைய வெற்றியாகத்தான் கருதுகிறோம். ஏனென்றால் வரியினால் திருப்பூரில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை கடையடைப்பின் மூலமாக நாம் உணர முடிகிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த தண்ணி வரி, குப்பை வரி, ரோட்டு வரி, கட்டட உயர்வு வரி, மின்சார வரி உட்பட மிக கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் விதிச்சிருப்பது மற்ற மாவட்டங்களை விட, மற்ற மாநகராட்சிகளை விட தமிழகத்தில் திருப்பூரில் மட்டுமே மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. இதை கண்டித்து இனியும் தொடர்ந்து தொழிற்சங்கத்தின் சார்பில், மனிதநேய ஜனநாயக கட்சி தொழிற்சங்க சார்பில் வருங்காலங்களில் மாநகராட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்யப்படும். அதற்கு இடம் கொடுக்காமல் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருப்புக்கோட்டை அருகே சேதமடைந்த விவசாய விளைநிலங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சம்பட்டி கண்மாய் உடைப்பு ஏற்பட்டு மேலையூர், புல்லாநாயக்கன்பட்டி, பரலச்சி, புலாங்கால், அரியநாச்சிபுரம், பெருநாழி உள்ளிட்ட 42 கண்மாய் வரை விவசாய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவேரி வைகை குண்டாறு பாசன விவசாய சங்க கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் ராம்பாண்டியன், இங்கு தடுப்பு சுவர் அமைத்து தரும்படி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தடுப்பு சுவர் அமைத்து தர கோரியும், 1 ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 நிவாரணம் வழங்க கோரியும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே அரசு பேருந்து நடத்துனரின் இருசக்கர வாகனத்தை அங்கே வந்த 2 இளைஞர்கள் திருடி சென்றுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடத்துனர் பாஸ்கர் புகார் அளித்துள்ளார். அதேபோல் செம்மஞ்சேரி ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகே R15 இருசக்கர வாகனம் திருடப்பட்டுள்ளதாக ஏழுமலை என்பவர் செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு ஆய்வாளர் சக்திவேல் தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட போது இருசக்கர வாகனங்களை திருடியது சென்னை சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் மற்றும் செம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மோகன் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே இவர்கள் இருவர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டியில் உயிரிழந்த தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் உடலுக்கு அவைத்தலைவர் அப்பாவு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகர் தெருவை சேர்ந்தவர் தேவதாஸ். இவர் தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளராக இருந்து வந்துள்ளார். வயது முதுமையின் காரணமாக தென்காசியில் உள்ள அவரது வீட்டில் நேற்று முன்தினம் காலமானார். இதனை அடுத்து தமிழக சட்டப்பேரவை அவைத்தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரும் ஆறுதல் தெரிவித்தனர். நெல்லை பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளுக்கு மறு ஏலம் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் திமுக வார்டு உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சியில் 18வது வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் 9வது திமுக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பாஜக வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட 48 கடைகள் ஏலம் நடத்தியதில் முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முழுமையாக முடிவடையாததால் அதன் திட்ட பணிகளை முடித்து முறைகேடாக நடந்த ஏலத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பொது ஏலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர் மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அள்ளப்பன்னூர் ஊராட்சியை சேர்ந்த ரவீந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. அதில் அரசு பேருந்தின் கண்ணாடி சேதம் அடைந்ததாக ரவீந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரவீந்திரன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்ட தண்டாரம்பட்டு காவல்துறையினர் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு சாதகமாக வழக்கு பதிவு செய்து ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் அவரது சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெண்கள், முதியவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 7,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 98 ரூபாய் 90 காசுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 98,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பும்படி இந்தியாவிற்கு வங்காளதேசம் கடிதம் எழுதியுள்ளது. வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த சமயத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் ஷேக் ஹசீனா வங்காளதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். அதே சமயத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் வங்காளதேசத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றது. அதன் பின்னர் ஷேக் ஹசீனா அவருடைய மந்திரிகள், ஆலோசகர்கள், ராணுவம், சிவில் அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகளும் இனப்படுகொலை குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. இந்த வழக்குகளில் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோருக்கு எதிராக டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் கைது வாரண்டுகளை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே வழக்குகளை சந்திக்க ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருந்து வரவழைக்க ஏற்பாடு செய்யுமாறு வங்காளதேச வெளியுறவு அமைச்சகத்திற்கு வங்காளதேச உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அதன் பேரில் வங்காளதேச இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை வங்காளதேசத்துக்கு திருப்பி அனுப்புமாறு இந்தியாவிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக வெளியுறவு விவகார ஆலோசகர் தௌஹீத் உசைன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அரசு பணி நியமனம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும், திருச்சியில் எம்பி துரை வைகோ பேட்டி. திருவள்ளுவர் சிலை திறப்பு வெள்ளி விழா கொண்டாட்டம் துவங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.